இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். உள்ளே வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம், பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், இந்த பார்ட் நமக்கு வேண்டாம். இப்போ உள்ளேயும் வெளியும் நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். வெளியே கிஃப்ட் பேப்பரும் உள்ளே கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது சைடெல்லாம் நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டைப்பை குச்சி ஒன்று எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த பாக்ஸ் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு வைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி மூடி 2 எடுத்துக்கலாம். ஜூஸ் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்கான மூடி. அது இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குச்சி வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குச்சியை நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு. இப்போ இந்த மூடியை வந்து நம்ம பாக்ஸில் ஒட்டிடலாம். மேலே வச்சு ஒட்டிடலாம். மேலே அந்த பாக்ஸுக்கு சென்டராக வச்சு ஒட்டிடலாம். ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி இந்த சைடும் ஒன்றும் அந்த சைடும் ஒன்று நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நேராக இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். மூடி வந்து க்ராஸாக ஒட்டாமல் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த நம்ம ஸ்டிக் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும், வைக்கவும் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு பேங்கிள் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேங்கிள்லாம் இந்த குச்சியில் நம்ம வச்சிட்டோம். இப்போ இதை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வளையல் அங்கங்கே போடாமல் அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்போது எடுத்துக்கலாம். குச்சி இந்த சைடும் எடுத்துக்கலாம், நம்ம அந்த சைடும் எடுத்துக்கலாம். நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.